இப்படி வயித்து வலிக்குதுங்கறாளே, என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? இவளுக்கு என்ன வைத்தியம் பண்றதுன்னே ஒண்ணுமே புரியலையே. அதே பண்ணலாம், அதான் சரி. பானுமதி, என்னது இது? பிரியா இப்படி வயித்து வலியில துடிச்சிட்டு இருக்கா? நீ இப்படி பேசாம இருக்க? வா, உடனே இவ்வளவு ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போலாம். அதுல சம்பந்திமா, ஏற்கனவே ஒரு டாக்டர் கிட்ட காமிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த டாக்டரும் நல்லா பாக்குறாரு. வேற டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் காமிச்சா தப்பாயிடும்ல. சரி பானுமதி, பரவாயில்ல. நீ எந்த ஹாஸ்பிட்டல்ல கன்சல்ட் பண்றியோ அதே ஹாஸ்பிட்டலுக்கு இவ்வளவு அழைச்சிட்டு போலாமே. வா, கிளம்பு. ஐயோ சம்பந்தி, நீங்க யாரும் வர வேண்டாம். நான் துணைக்கு சரணை கூட்டிட்டு போறேன். அங்க போய் பார்த்துட்டு அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னு நான் உங்களுக்கு போன் பண்ணி சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க வந்தா போதும். என்ன பானுமதி, விளையாடிட்டு இருக்கியா? வயித்து புள்ளக்காரி வயித்து வலியால துடிச்சிட்டு இருக்கா. நாங்க எல்லாம் இங்க பயந்துட்டு இருக்கோம். நீ என்னடானா அசால்ட்டா நான் மட்டும் இவ்வளவு அழைச்சிட்டு போறேன்னு சொல்றேன். அதுக்கு இல்லைங்க சம்பந்திமா, உங்களுக்கு ஏன் சிரமம்னு தான் நான் பாக்குறேன். உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்குன்னு தான் நான் சொன்னேன். சின்ன ஒரு வயித்து வலி தானே, நான் பக்கத்துல இருந்து அவளை பாத்துக்கிறேன். இத பாரு பானுமதி, எங்களுக்கு எங்க மருமகளை பாத்துக்கிறத விட வேற எந்த வேலையும் இல்ல. வா பிரியா, கிளம்புவோம். இல்ல, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரல, என்ன விட்டுடுங்க, நான் வரமாட்டேன். என்னாச்சு பிரியா, ஏன் வரமாட்டேங்கிற? வயித்துல குழந்தை இருக்குமா? இந்த மாதிரி நேரத்துல வயிறு வலிக்குதுன்னு சொன்னா ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு தான் அர்த்தம். இதை இப்படியே விடக்கூடாது. இத பாருமா, ஓன் நல்லதுக்காக தான் சொல்றேன். வா, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். ஐயோ அத்தை, நான் ஹாஸ்பிட்டல் வரல. ஏய், நீ வரமாட்டேன்னு சொன்னா நான் உன்னை அப்படியே விட்டுருவேனா? மரியாதையா என் கூட வா. அத்தை, என் வயித்துல ஒரு புழு பூச்சி கூட கிடையாது. என்ன வளர்ற? அத்தை, என்ன ஒண்ணும் சொல்லாதீங்க. இதுல என்னோட தப்பு எதுவும் இல்ல. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நீ என்ன சொல்ல வர? அத்தை, நான் உண்மையை சொல்லிடுறேன். நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் கர்ப்பிணி இல்ல. கிட்னில ஸ்டோன் இருக்கா, அதனால தான் அடிக்கடி இப்படி வயித்து வலி வருது. அப்படினா நீ கர்ப்பமாகலையா? இல்ல, உண்மையிலேயே நான் கர்ப்பமாகல. அப்புறம் நீ கர்ப்பம் ஏன் போய் சொன்ன? ஏன் ஏன் எங்க எல்லாரையும் இப்படி நம்ப வச்சு ஏமாத்தின? நாங்க எல்லாம் எவ்வளவு ஆசையா இருந்தோம் உனக்கு தெரியுமா? இப்படி இப்படி எங்க ஆசையில மண்ணாளி போட்டுட்டியே. ஏன் பிரியா, ஏன்? நான் போய் சொல்லணும்னு நினைக்கல அத்தை. ஆனா நீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட என்கிட்ட சத்தம் போடுறீங்களே, அதுக்காக தான் உண்மையை சொல்லல. இப்ப கூட என் மேல கோவத்துல தானே அத்தை இருக்கீங்க.